நீங்கள் சின்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. சின்ன மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நமக்கு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆயில் நம்ம போடுறதுமே இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் தான் நம்ம போடணும். செகண்ட் இருக்கிற ஹோல்ஸில் நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்டர் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலட்டிட்டு ரெண்டாவது இருக்கிற ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்டரில் த்ரெட்டை போட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு நூல் அடிக்கடி கலண்டு வெளியில் வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சிக்கு பிடிச்சிட்டு நூல் வந்து அப்படியே பாதியில் நிற்கும். இதுக்காக நான் வாங்கினது தான் இந்த ஒரு ப்ராடக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஹோல்டர் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன மிஷினில் நார்மலாக இருக்காது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயிலுமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் ஆயில் தான். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஹோல்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிமூவ் ஆகிடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் நீங்கள் அதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அழகாக அந்த கம்பியை வந்து வளைச்சி விட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த சென்டருக்கு நேராக இருக்கக்கூடிய ஹோல்ஸ் கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி நட்டை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் டைட் கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஆயில் போடும்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்னை நம்ம லைட்டாக வளைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக த்ரெட்டை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ண முடியும். இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு வந்து த்ரெட்டு வந்து எந்த ஒரு சிக்கு பிடிக்காம நம்மளால ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இந்த த்ரெட் ஹோல்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.